ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ கான்செப்ட் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. டைரக்ட் வேரியேஷன் என்ன, அதை லேர்ன் பண்ணியாச்சு. இன்டைரக்ட் வேரியேஷன் என்ன, அதுவும் லேர்ன் பண்ணியாச்சு. எதெல்லாம் டைரக்ட் வேரியேஷன் கீழே வரும், எதெல்லாம் இன்டைரக்ட் வேரியேஷன் கீழே வரும்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர் டிஸ்கஷன் வந்துச்சு. இப்போ இந்த கான்செப்ட் வச்சு தான் நான் பேசிக்காக கான்செப்டை அப்ளை பண்ணுற மாதிரி ஒரு பேசிக் சம் செட் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம் வாங்க. ஓகேங்களா? நமக்கு சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 36 men can do a job in 18 days. In how many days 27 men can do the same jobன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இந்த சம்மை நான் ப்ராப்பராக ரீட் பண்ணி அனலைஸ் பண்ணும்போது எனக்கு கொடுத்துருக்கிறது ரெண்டு கேட்டகரி தான். ஒன்று மென்னு, இன்னொன்று டேஸு. மென்னு டேஸ்ன்னு கொடுக்கும்போது அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 36 மென்னு வந்துட்டு ஸ்டார்டிங்கில் எவ்வளோ டேஸில் ஒரு ஒர்க்கை முடிக்கிறேன்னா 18 டேஸில். இதே ஒர்க்கை கொண்டு போய் 27 மென்னுக்கிட்ட கொடுத்தா எவ்வளோ டேஸ் ஆகும்னு கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியல. ஒரு விஷயம் நல்லா அனலைஸ் பண்ணி பாருங்கள். நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஸ்டார்டிங்கில் 36 மென் இருக்கும்போது அது 18 டேஸில் முடித்தாங்க. ஆனால் இப்போ நம்மகிட்ட 27 மென்னு தான் இருக்காங்க. அப்போ டேஸ் வைஸ் என்ன ஆகும்? அதிகமாக தானே ஆகும். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். பொதுவாக வந்துட்டு ஒரு ஒர்க்கு நம்மகிட்ட இருக்குன்னா ஆளுங்க நம்மகிட்ட கம்மியாக அந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கான டேஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டு தானே போயிட்டுருக்கோம். அப்போ வந்துட்டு மென் வந்துட்டு டிக்ரீஸ் ஆகும்போது டேஸ் என்னதுங்க இன்க்ரீஸ் ஆகுது, மாறி நடக்குது. அப்போ இது என்ன வேரியேஷனாக இருக்கும்? இன்டைரக்ட் வேரியேஷனாக இருக்கும். இன்டைரக்ட் வேரியேஷனுக்கு எப்படி ஆன்சர் பண்ணணும் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் என்ன பண்ணணும்னா அந்த டைம் கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது. மேலே இருக்க நம்பர் அப்படியே எழுதிட்டு இது வேரியேஷன் வந்து இன்டைரக்ட் வேரியேஷன் கன்ஃபார்ம் ஆச்சு. அப்போ எடுக்கும் போது வந்துட்டு நல்லா கவனிங்க. நான் எடுக்கும் போது எப்போ ரெசிப்ரோக்கில் எடுப்பேன்னா அந்த வேரியேஷன் டைரக்ட் வேரியேஷனாக இருந்தால் நமக்கு இருக்க வேரியேஷனே இன்டைரக்டாக இருக்குது. அதனால் நான் ஆஸ் யூஷுவல் அப்படியே எடுத்துட்டேன். இப்போ 9 டேபிள் யூஸ் பண்ணும்போது 3 டைம்ஸு 2 டைம்ஸு 12 டைம்ஸு therefore 24. இதோட மீனிங் என்ன தெரியுங்களா? 36 மென்னு இருக்கும்போது அந்த ஒர்க்கு 18 டேஸில் முடிஞ்சிச்சு. ஒருவேளை அந்த ஒர்க்கை வந்துட்டு இப்போ 27 மென் கண்டினியூ பண்ணாங்கன்னா சேம் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அந்த ஒர்க் எவ்வளோ டேஸில் முடியும்னா 24 டேஸில் முடியுங்க. இவ்வளோ தான். ஓகேங்களா? ஜஸ்ட்டு இது நார்மலாக புக்ஸில் இருக்க மெத்தட். ஓகே, சப்போஸ் இப்போ நான் ஒரு ஃபார்மேட் சொல்லித்தரேன். இந்த ஃபார்மேட்டை வச்சு நீங்கள் ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எப்படின்னா ஜஸ்ட் இது ஞாபகம் வச்சுக்கோங்க. மென்னு, டேஸு, ஹவர்ஸு இது 3 கொடுத்தாலும் இங்கே அப்ளை ஆகும். நமக்கு எதெல்லாம் கொடுக்கலையோ அதெல்லாம் நம்ம விட்டுடலாம். கொடுத்துருக்க மட்டும் சப்ஸ்டிட் பண்ணலாம் சொல்கிறேன். அப்போ இந்த M1ங்கிறது ஒன்றுமே கிடையாது. ஸ்டார்டிங்கில் எவ்வளோ மென்னு ஒர்க் பண்ணியிருந்தாங்க. D1ங்கிறது ஸ்டார்டிங்கில் எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. H1ங்கிறது ஸ்டார்டிங்கில் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் வேலை செஞ்சுருந்தாங்கன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இதெல்லாமே ஃபஸ்ட்டு பார்ட் எப்பவுமே கொடுத்துருவாங்க. செகண்ட் பார்ட்டில் தான் எவ்வளோ பேர் தேவைன்னு கேட்டால் M2 கண்டுபிடிக்கணும். எவ்வளோ நாள் இந்த ஒர்க்கு முடியும்னு கேட்டால் D2 கண்டுபிடிக்கணும். ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் வேலை செய்யணும்னு கேட்டால் H2 கண்டுபிடிக்கணும். நான் சொல்கிறது புரிஞ்சுக்கலாம். In how many days the work will be finished, how many hours they have to work per day, how many men does require, அந்த மாதிரி பிரித்து கேட்டிருப்பாங்க. நமக்கு என்ன கேட்டிருக்கோம் அதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இங்கே பாருங்கள். இப்போ ஸ்டார்டிங்கில் எனக்கு எவ்வளோ மென் இருக்காங்க? 36. எவ்வளோ டேஸ் பார்த்தீங்கன்னா 18. ஹவர்ஸை பற்றி கொடுக்கல, நானும் எழுதலை. செகண்டில் எவ்வளோ மென் இருக்காங்கன்னா 27. டேஸ் கொடுக்க கிடையாது இல்லைங்களா? ஓகே, இதுவும் நல்லா கவனிச்சிங்கன்னா எல்லாமே ப்ளஸ் மைனஸ் எதுவுமே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் மல்டிப்ளிகேஷனாக இருக்கலாம். லெஃப்ட் சைட் ரைட் சைட் தாராளமாக நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். 9 டேபிள் இங்கே யூஸ் பண்ணும்போது இங்கே 2 டைம்ஸு, இங்கே 3 டைம்ஸு. தென் 3 வந்துட்டு இதில் வந்துட்டு 12 டைம்ஸு. 2 × 12 24. இதுவும் நம்ம இப்படி ஆன்சர் கொண்டு வர முடியும். ரெண்டுமே ஒரே ஆன்சர் தான் சொல்கிறேன். சொல்கிறது புரிஞ்சுங்களா? இப்போ இனிமேல் ஞாபகம் வச்சுங்க. இந்த மாதிரி மென்னு, டேஸு, ஹவர்ஸு, இன்னும் ஒர்க் கொடுத்தனா கூட நம்ம ஒரு ஃபார்மேட் இருக்குது. இந்த ஃபார்மேட்டில் அப்ளை பண்ணிக்கலாம். கொஷின்ஸ் ப்ராப்பராக ரீட் பண்ணி அதில் என்ன கொடுத்துருக்கோங்களோ அதை அப்ளை பண்ண போதும். சரிங்களா? இன்னும் 2-3 சம் எடுத்து சால்வ் பண்ணோம்னா யூ வில் ஹேவ் கிளியர் ஐடியா. சம் பார்த்தீங்கன்னா a certain number of person can do a job in 100 days. If there were 10 men less, it would take 10 more days to finish the work. How many men were there originally? Okay, என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பேர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. எவ்வளோ பேருன்னு தெரியல. அவங்களால அந்த ஒர்க்கை வந்துட்டு 100 டேஸில் முடிக்க முடியுது. ஒருவேளை அதில் 10 பேர் கம்மியானாங்கன்னா நார்மலாக எடுக்கிற நம்பர் ஆஃப் டேஸை விட 10 டேஸ் அதிகமாக எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி 100 டேஸில் முடிக்கிறாங்கன்னா இப்போ 110 டேஸ் எடுத்துப்பாங்க. இப்போ இதெல்லாம் வந்துட்டு கிவன். நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? ஸ்டார்டிங்கில் எவ்வளோ பேர் இருந்திருக்காங்க அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இந்த சம் பாருங்களேன். இந்த சம்மை நீங்கள் ஈவன் அந்த ஆன்சர் தெரியாட்டியுமே 2 கேட்டகரி தான் வந்திருக்கு. ஒன்று மென்னு, ஒன்று டேஸு. இந்த மாதிரி மென்னு டேஸ் வந்தால் எப்படி சால்வ் பண்ணணும் நம்மகிட்ட ஒரு ஃபார்மேட் இருக்கு இல்லைங்களா? ஓகே, நான் ஃபஸ்ட்டு இதை எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி சம்மை எழுதிக்கிறேன். எனக்கு மென்னு டேஸ்ன்னு வச்சுருக்காங்க. ஸ்டார்டிங்கில் எவ்வளோ பேருன்னு தெரில. ஆனால் அவங்க ஒர்க் பண்ணால் டேஸ் வந்துட்டு 100 டேஸ் ஆகும். ஒருவேளை ஸ்டார்டிங்கில் ஒர்க் பண்ணுறத விட 10 பேர் கம்மியானாங்கன்னா டேஸ் வந்துட்டு 10 டேஸ் எக்ஸ்ட்ரா ஆகுது. இதென்ன சம்ம இதென்ன கொடுத்துருக்காங்க? ஓகே, எனக்கு தெரியும் M1 D1 M2 D2 இந்த ஃபார்மேட்டில் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் நார்மலாக யூஸ்டில் அதே ஆன்சர் தான் வரும். இந்த ஃபார் M1ங்கிறது எக்ஸு, D1ங்கிறது
100, m2ங்கிறது x minus 10, d2ங்கிறது 110. புரிஞ்சுங்களா? நான் தெளிவாக சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி ப்ளஸ் மைனஸ் எதுவுமே இல்லைன்னா இது ஒரு டைம் ரெண்டு கடையில் மல்டிப்ளிகேஷன் தான் இருக்குது. அப்படி இருந்துச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், டேரெக்டாக கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணும்போது 0 கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி இன்னொரு மெத்தடும் சொல்லி கொடுத்துருப்பேன் என்னோட போர்ட்ஸ் அண்ட் சிம்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அல்ஜிபிரிக் சம் சால்வ் பண்ணும்போது இங்கே 10x இங்கே 11x, அப்போ டிஃப்ரென்ஸு 1x, தென் வேல்யூ எங்கேயுமே கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா 110 வரும். நம்ம எப்பவுமே நம்பர் ஆஃப் மைன் வந்துட்டு நெகட்டிவில் இருக்க மாட்டாங்க, ஓகேங்களா? அப்போ வந்துட்டு நீங்கள் பாசிட்டிவ் எடுத்துக்கணும். 110 ஆன்சர். சொல்கிறது புரிஞ்சுன்னா இது நீங்கள் நார்மலாக சால்வ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணுவீங்க? 10x 11x minus 110 இப்படி தான் சால்வ் பண்ணுவீங்க. ஓகே, இப்போ 11x இருந்துச்சுன்னா minus 1x minus 110, therefore x equal to 110. நான் தான் இங்கே சொல்லிட்டேன் என்னென்னா, ஜஸ்ட் இங்கே 10x இங்கே 11x சைன் ரெண்டு சைடுமே சேமாக இருக்குன்னா டிஃப்ரென்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. மாறி இருக்குன்னா ஆட் பண்ணிக்கணும் சொல்கிறேன். இங்கே 10x இங்கே 11x, டிஃப்ரென்ஸ் 1x, இங்கே 110 காமிக்குது. ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்குது, அந்த நெகட்டிவ் வந்து அதை அப்படியே பாசிட்டிவாக கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கன்னு சொல்லுவார். ஓகேங்களா? இப்போ ஸ்டார்டிங்கில் அங்கே எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 110 மெம்பர்ஸ். ஓகேங்களா? இன்னும் 1 or 2 சம்ஸ் கூட எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பேசிக்ஸ் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காகிடுச்சு அப்படின்னா அடுத்தடுத்த லெவலில் நம்ம சம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியா இருக்கும். ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ண மாட்டீங்கன்னு சொல்கிறேன். ஓகே, சம்ஸ் பார்த்தீங்கன்னா a group of person can do a job in 24 days. However, 7 of them were absent so that it took 30 days to complete the work. How many people actually worked on the job to complete it ன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, என்னென்ன விஷயம் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் எவ்வளோ பேருன்னு தெரியல, அந்த குரூப் ஆஃப் பீப்புள்னால அந்த ஒர்க்கை 24 டேஸில் முடிக்க முடியும். ஆனால் ஆரம்பத்துலேருந்து 7 பேர் ஆப்ஷன்னால 24 டேஸில் முடிக்க வேண்டிய ஒர்க்கை வந்துட்டு எவ்வளோ டேஸில் முடிச்சிருக்காங்கன்னா 30 டேஸில். ஆக்சுவலாக அந்த ஜாபில் ஆரம்பத்துலேருந்து லாஸ்ட் வரைக்கும் அந்த ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் எவ்வளோ பேர் ஆக்சுவலாக ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இந்த சம்ம நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துக்க 2 கேட்டகரி தான், மென் அண்டு டேஸு. எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி சம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதும் போது மென்னு டேஸு ஸ்டார்டிங்கில் எவ்வளோ பேருன்னு தெரியல, ஆனால் அவங்க வந்துட்டு 24 டேஸில் ஒர்க்கை முடிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஸ்டார்டிங்கில் இருந்த 7 பேர் ஆப்ஷன் டேஸ் ஆகினால 24 டேஸில் முடிக்க வேண்டிய ஒர்க் எவ்வளோ டேஸில் முடிச்சிருக்காங்க? 30 டேஸில். இது இந்த M1 D1 M2 D2 ஃபார்மேட்டில் எழுதும் போது M1 D1 M2 D2 சொல்கிறது புரிஞ்சுங்களா? M1 D1 M2 D2 இது ரெண்டுமே 6 டேபிள் யூஸ் பண்ணி 4 டைம்ஸு 5 டைம்ஸ். இங்கே பாருங்கள் 4x 5x அப்போ 1x 35 minus 35 அதில் என்ன சொன்னேன், மைனஸ் இக்னோர் பண்ணிடணும், ப்ளஸ் 35. இப்போ இதோட மீனிங் என்ன தெரியுமா? ஸ்டார்டிங்கில் அந்த குரூப்பில் எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னா 35 men இருப்பாங்க. நம்மகிட்ட கேள்வி வந்துட்டு ஸ்டார்டிங்கில் எவ்வளோ பேருன்னு கேட்க கிடையாது, அந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிலேருந்து கடைசி வரைக்கும் எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. நமக்கே நல்லா தெளிவாக சொல்லியிருக்காங்க, ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிலேருந்து கடைசி வரைக்கும் மொத்தமாக ஒர்க் பண்ண எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதில் வந்துட்டு 7 பேர் கடைசி வரைக்கும் ஆப்ஷன்டீஸாக இருந்திருக்காங்க. அப்போ மொத்தமாக வந்துட்டு 35 இருக்குது அப்படின்னா அதில் ஸ்டார்டிங்லேருந்து 7 பேர் ஆப்ஷன்டீஸாக இருக்காங்கன்னா அந்த ப்ராஜெக்ட்டில் மொத்தமாக ஒர்க் பண்ணது எவ்வளோ பேர்னா 28 மெம்பர்ஸ்ன்னு சொல்கிறேன். சொல்கிறது புரிஞ்சுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, இவ்வளோ தான். ஓகேங்களா? இப்போ நம்ம பேசிக்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு கவர் ஆகிடுச்சு. இனி வந்துட்டு என்ன நெக்ஸ்ட்டு மென்னு அவர்ஸு டேஸ் இதை பற்றி சம்ஸ் எடுத்து சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ஏன்னா அடிஷ்னலாக இப்போதைக்கு நமக்கு வந்துட்டு மென்னு டேஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் அவர்ஸ் வந்துட்டு ஒரு நாளைக்கு இத்தனை மணி நேரம் வேலை செய்கிறாங்க அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி சமயம் எப்படி சால்வ் பண்ணுன்னு சொல்லிட்டு இந்த அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.